அகுல்ல வலதிக நஹல்தஹு, உன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் இது போல நீ கொடுத்தீரா என்று கேட்டார். உன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் இது போன்று நீ அன்பளிப்பு கொடுத்தாயா என்று கேட்டார்கள். அவர் இல்லை யா ரசூலல்லாஹ் என்றதும் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னி லா உஷ்ஹிது அலா ஜூ, சுப்ஹானல்லாஹ், நான் அநியாயத்திற்கு சாட்சி சொல்ல மாட்டேன் என்றார். அப்ப ஒரு பிள்ளைக்கு கொடுத்து மற்ற பிள்ளைக்கு கொடுக்காமல் விடுவது என்ன? அநீதி, அநியாயம் என்று ஜட்ஜ் பண்ணியது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பனா முபாரக் மதனி சொன்னா அல்லது ஷேக் சொன்னால் நீங்க யோசிக்கலாம், இவங்க சரியாகவும் சொல்லுவாங்க தப்பாவும் சொல்லுவாங்க. ஆனா சொன்னது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப பிள்ளைகளுக்கு இடையில் அன்பளிப்பு கொடுப்பது என்பது உயிரோடு இருக்கும்போது தாராளமாக முடியும். நமக்கு வைத்துக் கொண்டு கொடுக்கிறதா புத்திசாலித்தனம். மொத்தமாகவே அன்பளிப்பு கொடுக்க விரும்பினாலும் தப்பில்லை. மார்க்கத்தில் அதுக்கு நேரடியான தடைகள் எதுவும் இல்லை. ஒருவர் ஹஜ்ஜிக்கு போக போகிறார், அவர் என்ன நினைக்கிறார் என்றால் நம்முடைய இருக்கிற சொத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு இடையில அன்பளிப்பாக கொடுத்து விட்டு போவோம் என்று நினைக்கிறார். கூடுமா கூடாதா? கூடும். அன்பளிப்பு எப்படி கொடுக்க வேண்டும்? சரி சமமாக கொடுக்க வேண்டும். வாரிசு சட்டம் அப்படி இல்லை. வாரிசு அடிப்படையில கொடுக்கிறேன்னா டிஃபரன்ஸ். ஆண் பெண் நில வித்தியாசம் இருக்கிறது. இன்னும் ஒருவர் இருந்தால் அவருக்கு இல்லாம போகும். இப்ப மகன் இருந்தால் சகோதரனுக்கு கிடைக்காது. இப்படி நிறைய ரூல்ஸ் அதிலே இருக்கிறது. ஆனால் அன்பளிப்பாக கொடுக்கும் போது ஈக்குவலாக கொடுக்க வேண்டும். அந்த ஈக்குவாலிட்டி, சமமாக கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி என்பதிலே அறிஞர்கள் மத்தியில ரெண்டு கருத்து இருக்கிறது. அமானிதத்திற்காக அதை நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன். முதலாவது கருத்து என்ன சொல்றாங்க என்றால், சமம் என்பது வாரிசு அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு 2 பெண்களுடைய அளவு கொடுக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை, சமமாகவே கொடுக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாருன்னா பெண்ணுக்கும் 10 லட்சம் கொடுக்க வேண்டும். வல்லாஹு ஆலம். இது ரெண்டுமே இஜ்திஹாதின் அடிப்படையில் வந்த கருத்துக்கள். எதை எடுத்தாலும் ஓகே. ஆனால் நடைமுறை ரீதியாக பார்க்கும் போது ஈக்குவலா கொடுத்தா தான் பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனை வராது. இல்லாட்டி அவங்களுக்குள்ள பொறாமையும் வேறு மனஸ்தாபங்களும் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே உயிரோடு